லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பிரெக்னன்சிக்கு எவ்வளோ முக்கியம் டாக்டர்? இப்ப பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமா இருக்கிறது ரொம்ப காமனா இருக்கு. அதிகமா எடை இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆகுறதுலயும் நெறைய பிரச்சனை வரலாம். அப்படியே அவங்க கன்சீவ் ஆனாலும், பிரெக்னன்சில சுகர் வரத்துக்கு, பிளட் பிரஷர் வரத்துக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம, டெலிவரி டைம்லயும் வந்து அவங்களுக்கு நார்மல் டெலிவரி சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். சிசேரியன் பண்ற மாரி இருக்கும். பேபியோட ஹார்ட் பீட் ட்ரேஸ் பண்றதும் கஷ்டமா இருக்கும். ஸோ வெயிட்ட வந்து அவங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் அவங்க நார்மலான லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணாங்கன்னா, பிரெக்னன்சியோட அவுட்கம் பெட்டரா இருக்கும். அப்புறம் நம்ம சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆனது என்னன்னா, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது 2மே வந்து அந்த முட்டையோட நம்பரையும் கம்மி பண்ணிடும், குவாலிட்டியும் கம்மி பண்ணிடும். அதனால ஸ்மோக்கிங், ஆல்கஹால் சயின்டிஃபிக்காவே எடுக்க வேண்டான்றதுனால அத எடுக்க தவிர்க்கணும். அடுத்தது காஃபி கூட ரொம்ப அதிகமா எடுக்கக்கூடாது. அது நெறைய பேர் பழக்கமாவே இருக்கும். டெய்லி எடுத்துட்டு இருப்பாங்க. அது டோட்டலா அவாய்ட் பண்ணுங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். தலைவலி வந்துருச்சு, அது மாரி டாக்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு கம்மியான அளவா ஒரு நாளைக்கு 2 தடவ எடுக்கிற மாதிரி அவங்க காஃபி எடுத்துக்கலாம். இது கூட நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஜங்க் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட் அதெல்லாம் அவங்க கம்மியா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா தூங்கணும். அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸ் ஆவது ஒரு நல்ல ஸ்லீப் இருக்கணும். தூங்குனா தான் சில ஹார்மோன்ஸ்லாம் அவங்க பாடியிலேயே ரிலீஸ் ஆகும். ஸோ தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஸ முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ டாக்டர் இதெல்லாம் ட்ரை பண்ணி எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம டெலிவரி ஆகலைன்னா ஐவிஎஃப்க்கு ஆப்ட் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து அவங்க வந்து 1 இயர் வரைக்கும் இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். அவங்க கன்சீவ் ஆகறதுக்கு. அப்படியும் அவங்க ஆகலன்னா, அவங்க வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ட பார்க்கணும். கைனகாலஜிஸ்ட்ட பார்க்கறதோட ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ட பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட முட்டையோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியும். அவங்க கணவரோட உயிரணுக்கள் எண்ணிக்கை எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு, அவங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குங்கிறது ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டால சொல்ல முடியும். எடுத்த உடனே ஐவிஎஃப் அப்படின்னு போக மாட்டோம். அவங்களுக்கு நேச்சுரலாவோ, இல்ல சிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஐயுஐ அப்படின்ற சில ட்ரீட்மெண்ட்லாம் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இன்கேஸ் அதில சக்சஸ் ஆகலனா தான் அடுத்த பட்சமா ஐவிஎஃப்ங்கிறத போவோம். இதில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுக்கலாம். அத பத்தி நான் ஆன்சர் பண்றேன்.